السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله تعالى نصلي ونسلم على رسوله الأعلى أما بعد. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் தினமும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் சார்ந்த பல்வேறு செய்திகளை கேட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தினம் ஒரு நபிமொழி தருகிற பாடம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். உலகத்துல பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம் இந்த உலகம் முழுமையாக ஒன்றுபடுகிறது. நிறைய கருத்து வேறுபாடுகள், அது மார்க்கமாக இருக்கட்டும் அல்லது மார்க்கம் அல்லாத விடயங்களாக இருக்கட்டும், பல கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில உலகம் மௌத்துல மாத்திரம் என்ன செய்யுது? ஒன்றுபடுது. மரணம் எல்லோருக்கும் வரும் அப்படிங்கிற விஷயத்துல உலகம் ஒன்றுபடுது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவன் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அவனுக்கும் மௌத்து வருங்கிறத அவன் ஏற்றுக்கொள்வான். அவன் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும், நான் பெரிய அல்லாமா, நான் பெரிய ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் அவர்களுக்கு மௌத்து வரும் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த ஒரு விடயம்தான் உலகம் ஒன்றுபடுகிற விடயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைவான். இந்த ஹதீஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், மௌத்து உங்களை வந்தடைய வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டால், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மௌத்து வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த மௌத்து கண்டிப்பாக வரும். அதை தான் சொன்னேன், உலகம் ஒன்றுபடுகிற ஒரே விடயம் இந்த மரணம் மட்டும்தான். அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் ஆலிமா இருக்கட்டும், ஹாஃபிலா இருக்கட்டும், முஃப்தியா இருக்கட்டும், முஹத்திஸா இருக்கட்டும், முஃபக்கிஹா இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தினுடைய ஆகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களை பெற்றவராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்து வந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற படை தளபதியாக இருக்கட்டும், அரசராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மௌத்து வந்துவிட்டால் அது அவனை வந்தடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் உறுதியான கோட்டை கொத்தளங்களுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, உறுதியான கோட்டை கொத்தளங்களுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அந்த மௌத்து வந்தடைந்தே தீரும். அந்த மௌத்து வருகிற போது கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை சொல்லி அந்த மரணம் வர வேண்டும். சரி, யாருக்கு இது வரும்? யாருக்கு வரும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவன் எப்படி வாழ்கிறானோ, மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலை, ஒருவன் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் மரணிப்பார். ஒமன் மாத அலா ஷைஇன், ஒருவன் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். புஇஸ அலை, நான் வாழுகிற காலங்களில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவனாய், நான் வாழுகிற காலங்களில் மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை ஏற்று நடந்தவனாய் வாழ்ந்தால் என்னுடைய மரணம் வருகிற போது அதற்கேற்றார் வாழ் வரும். என் மரணம் வருகிற போது நான் கலிமாவோடு மரணிப்பேன். அப்படி மரணித்தால் எழுப்பப்படுகிற போது ஒரு முஃமின் எப்படி எழுப்பப்பட வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறதோ அப்படி எழுப்பப்படுவேன். இந்த விஷயத்துக்கு எங்க அத்தாவையே நான் உதாரணமாக சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 மே 23 எங்க அத்தாவுடைய மௌத்து. நான் ஆன்லைன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி 2 வாரம், சரியா 2 வாரம் 14 நாள். நைட்டு 3 மணி எனக்கு ஃபோன் வருது. மன்னடி மதரசால படுத்திருக்கும் போது இந்த மாதிரி அத்தாவுக்கு சீரியஸா இருக்குது. ஒரு 1/4 மணி நேரத்துல மறுபடியும் கால் வருது, ரூஹ பிரிஞ்சுட்டு அப்படின்னு. முதல்ல நான் அலி உஸ்தாது கால் பண்ணி சொல்லிட்டு உஸ்தாதுக்கு மெசேஜ் போட்டுட்டு திரும்ப கிளம்பி போனோம். ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஒரு பயம் என்னன்னா, கடைசியில களிமா சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. கேட்கறதுக்கும் பயமா இருக்கு.
இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. நான் வாழுகிற போது சீதேவியாக வாழ்ந்த மனிதர் தான், அது எனக்கு தெரியும். வாழும்போது நல்லா வாழ்ந்தாங்க. வறுமை இருந்த போதும் எங்கேயும் திருடல்ல, யாரையும் ஏமாத்தல்ல. வறுமை இருந்த போதும் எங்களை நல்லா வச்சிருந்தாங்க, நல்லபடியா வளர்த்தாங்க. 4 பிள்ளைங்கன்னாலும் 4 பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்த்தார்கள். எளிமையாகவே தன்னை காட்டிக்கிட்டாங்க. எந்த ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கு போயோ அங்க சம்பாதிக்கணும் இங்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி பணத்தாசை பிடித்தவர்களாகவும் இல்லை. கடைசி மௌத்து கூட மதரசாவினுடைய சிந்தனையில தான். அவங்க ஒரு மதரசாவினுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கமாலியா பெண்கள் மதரசாவினுடைய மேனேஜரா இருந்தாங்க. நாளைக்கு அட்மிஷன் ஒர்க்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது நாளைக்கு காலையில் போய் திரும்ப எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து படுத்துருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ப்ரிலிமினரி அட்டாக்னு சொல்லுவாங்க. அதை நுரையீரல்ல வந்து தண்ணி கட்டி மூச்சு விட முடியாம கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் குறையும், ரோகு பிரிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த அட்டாக் ஒன்று வந்தது, சீக்கிரமே இதாயிடுச்சு. இதுல என்ன வருத்தம்னு சொன்னா, 2 நாளுக்கு முன்னாடி வந்தாங்க, சென்னை வந்திருந்தாங்க. வீட்டுல குடும்பத்துல எல்லாரும் வந்தாங்க. இங்க எல்லாரையும் விட்டுட்டு அத்தா மட்டும் போயிட்டாங்க. வீட்டுல அக்காவும் மச்சானும், வேற யாருமே இல்லை. அம்மா இங்க இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க. நான் அனுப்பி விட்டுட்டேன். பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அங்க மௌத்து. இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, களிமா சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற பயம். சரி, இருந்தாலும் கேட்போம். நல்ல முறையில் வாழ்ந்த மனிதர் தானே, சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோடு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க யாரும் சொல்லி கொடுக்கல, அவங்களாவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கெல்லாம் அந்த வலி வந்துட்டு, வலி வந்ததுல இருந்து சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த வலி அப்பப்போ வரும். இந்த மாதிரி நைட் நேரத்துலதான் வரும். அப்பெல்லாம் அம்மா எழுப்பி என்ன செய்வாங்கன்னா, சுடுதண்ணி போட்டு கொடுக்கறது, கொஞ்சம் தடவி கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அது முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி ஏதாவது களிமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த நேரத்திலும் ரூஹ் பிரியலாம் அப்படிங்கிற அந்த பயத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போற வழியெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. வாழுகிற காலத்தில் இதை நினைத்து கொண்டே வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்ன ஹாதிஹில் குலூப் தஸ்தா கமா யஸ்தல் ஹதீத் இதா அஸாபஹுல் மா. தண்ணி பட்டு ஒரு இரும்பு எப்படி துருபிடிக்குமோ அதுபோல் ஒரு மனிதனுடைய உள்ளமும் துருபிடிக்குது. மனித உள்ளம் துருபிடிக்குது. அந்த துரு எப்படி நீங்கும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, உமஜிலா யார சொல்லலாம், அந்த துருவை எப்படி நீக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்திகளை சொல்லி கொடுத்தாங்க. 1, அதிகமாக மௌத்துடைய சிந்தனை இருக்கணும், அதிகமாக மௌத்தை சிந்திக்க வேண்டும். 2வது சொன்னாங்க, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள். இந்த 2ம் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த துருவை, அந்த கசடை, அந்த தவறான சிந்தனைகளை நீக்கிவிடும். அதை நீக்கிவிட்டால் உள்ளம் சிறந்த உள்ளமாக மாறிவிடும், உள்ளம் ஒளிமயமானதாக மாறிவிடும். அவங்க கடைசி நேரம் வரைக்கும் அந்த சிந்தனையில தான் இருந்தாங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் மௌத்து வரலாம், அதற்குள்ள என் பிள்ளைங்க சரியா உருவாகிறணும், அதற்குள்ள என் பிள்ளை ஆலிமாயிரணும். என் பிள்ளை, அதாவது எங்க அக்காவும் ஆலிமா தான், தங்கச்சியும் ஆலிமா தான், நானும் ஆலிம். என் தம்பியையும் அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா ஆலிமுக்கு தான் சேர்த்து விட்டுருந்தாங்க. அதாவது இந்த ஹதீஸை பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது, உதாரணத்திற்கு எங்க அத்தா தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. வேற யாரையாவது சொல்லலாம் அப்படின்னாலும் முதல்ல அவங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுடைய மக்ஃபிரத்தை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமானதாக ஆக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கடைசி மரண நேரத்திலும் அல்லாஹ் கலிமாவுடைய சிந்தனையை தரணும். கலிமாவுடைய சிந்தனையிலேயே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.